அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நிறைய வீடியோஸில் ஒரு விஷயம் நான் கவனிச்சிட்ருக்கேன். என்னென்னா கொலாஜின் அது அது இருக்கிற உணவுகள் எடுக்கிறப்ப நம்ம சருமத்துக்கு நல்ல பொலிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சத்து எதில் இருக்குன்னா கோழி காலில் அதிகமாக இருக்கிறதா திரும்ப திரும்ப நிறைய வீடியோஸ் வருது. அந்த கோழி காலை வச்சு சூப் மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்றது. ஆனால் பார்த்தீங்கன்னா கொலாஜின் அப்படின்றது சருமத்தை புத்துயிர் பண்ணுறது நிறைய இயற்கையான உணவுகள்லேயே இருக்குது. எந்த விதத்தில் நம்ம உணவுகளை எடுத்துக்கிட்டாலும் அது செரித்து ரத்தமாக மாறி நம்ம உடம்புல சேரணும். சேர்ந்தால் மட்டும்தான் அதனுடைய பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்மளுடைய லிவர் கல்லீரல் எந்த அளவுக்கு ஆக்டிவேட்டாக இருக்குதோ அது வரைக்கும் தான் நம்ம சாப்பிட்ற உணவுகள் எதுவாக இருந்தாலும் கிரகிச்சு உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்குது. அப்போ நம்ம இளமையாக இருக்கிறதுக்கான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறப்ப கல்லீரல் இளமையாக இல்லைன்னா எதுவுமே நடக்காது. இப்போ கோழிக்காலில் இருக்கிற அதே கொலாஜின் தான் உலர் விதைகள், உலர் பழங்கள், சில மூலிகைகளில் இருக்குது. உதாரணத்துக்கு முருங்கை பிசின், பாதாம் பிசின், அடுத்தது பார்த்திங்கன்னா விழுதி இலைன்னு ஒரு மூலிகை, முக்கியமான ஒரு மூலிகை இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய மூலிகைகள்லையுமே பார்த்திங்கன்னா அந்த சத்து இருக்குது. அப்போ இதை நம்ம சாப்பிட்றது மூலிமா பக்க விளைவே இல்லாமல் முழுமையான சத்துக்களை எடுத்துக்க முடியும். இப்போ இயற்கையான அந்த மூலிகை மூலமாக நீங்கள் கொலாஜன் எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, சேம் டைம் உங்களுக்கு லிவரும் டிடாக்ஸ் ஆகும். அப்போ கல்லீரல் சுத்திகரிக்கப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அது உடம்புல நல்ல சத்துக்களாக கிரகிக்கும். ஆரம்பத்தில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதனுடைய பக்க விளைவுகளை நம்ம தான் அனுபவிக்கணும். அப்போ நம்ம எடுக்கிற உணவு இப்படி இந்த மூலிகை சார்ந்த உணவுகளாக எடுக்கிறது நல்லது. பாதாம் பிசின், முருங்கை பிசின், கருவேலம் பிசின் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தாய்ப்பாலுக்கு ஒப்பான ஒரு விஷயங்கள். ஏன்னா உங்களுக்கே தெரியும், பிசின் அதுக்கு மரத்தில் சத்து போகிற இடத்த தான் கட் பண்ணி அதுலேருந்து வெளியில் வர்றது தான் பிசினாக மாறுது. ஸோ அப்போ அதில் இருக்கிற சத்து எதுலையுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை எடுத்து நம்ம உடல் நலத்தை காப்போம். நன்றி.